அன்பார்ந்தவர்களே, உறவுக்கு ஒரு விதி. நாம் வாழுகின்ற இந்த மண்ணுலகில் நம்மிடத்திலே பல உறவுகள் சொந்தங்களும் இணைகிறார்கள். ஆனால் இதற்கு உண்மையான உறவு நிலைகள் தான் இருக்கிறதா? There is a one rule, ஒரு முழுமையான ஒரு விதி விளக்கை கடவுள் என்று தெளிவுபடுத்துகிறார். யார் கடவுளுடைய உறவிலே நிலைத்திருக்கிறார்கள், யார் கடவுளின் உறவின் மேன்மை அறிந்து கொள்ளுகிறார்கள், யார் அவரோடு நிலைத்திருக்கிறார்கள் என்பதை இறைவன் ஒரு விதி விளக்கை நமக்கு கற்றுத் தருகிறார். வாங்க வார்த்தையோடு பயணம் செய்து அதை அறிந்து கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் வல்லமையும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பிற்கினியவர்களே, இயேசு இன்று உறவை பற்றியும் எது உண்மையான உறவு என்பதை பற்றியும் ஒரு அழகான விளக்கத்தை நமக்கு தருகிறார். புதிய உறவுகளை இன்று பெற்றுக்கொள்ள இன்றைய கால சூழ்நிலை பல வாய்ப்புகள் கொடுக்கிறது. பல வாய்ப்புகள் பெருகிவிட்டன என்று கூட சொல்லலாம். அது எப்படி என்றால், நமது கைபேசி எடுத்து அதில் Facebook, Twitter, Instagram போன்ற சமூக வலைத்தளங்களில் நண்பராக வேண்டும் என்ற ஒரே வேண்டுதல் செய்தி அனுப்பினால் நாம் புதிய உறவுகளை, தோழமையை பெற்றுவிடும் சாத்தியம் என்று இருக்கிறது. அது எப்படின்னா, ஒரு ஷேர், ஒரு லைக் அப்படின்ற மாதிரி இங்கு உறவை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு மாய உலகிலே மனிதர்களாகி நாம் இன்று இருந்து கொண்டிருக்கிறோம். தனது உறவின் வலைத்தளத்தில் இத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று இந்த உலகுக்கு காட்டுவதற்காகவே பலர் அந்த வலைத்தளத்தில் யாரென்று அறியாத பலரை சேர்த்துக் கொள்ளுகிறார்கள். இப்படிப்பட்ட பின்னணியில் பலரை சேர்த்து கொண்டு இவர்கள் தான் எங்கள் உறவை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற மத்தியில் தன்னிடம் உறவை ஏற்படுத்திக் கொள்ள ஒரு வித்தியாசமான விதியை நற்செய்தியில் கடவுள் என்று நமக்கு தருகிறார். அன்பார்ந்தவர்களே, ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்தா அதை அக்செப்ட் பண்ணிட்டா உறவு கிடைத்து விடும் என்று எண்ணி ஒரு மாய உலகிலே இன்றைய மனிதர்களாகி எத்தனையோ பேர் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். ஜஸ்ட் ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்பணும், சென்ட் பண்ணா போதும், அதை அக்செப்ட் பண்ணிட்டா அவங்க எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஒரு சிறந்த உறவினர் என்ற ஒரு நிலைக்கு அந்த மாய உலகிலே நம்மை முழுமையாக ஆழ்த்தி கொள்ளுகிறோம். ஆனால் கடவுள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். லூக்கா 8:21 இறைவார்த்தை கேட்டு அதன்படி செயல்படுபவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள். இயேசுவின் சொந்தங்களாக, உடன்பிறப்புகளாக மாற நாம் இந்த விதியை முக்கியமாக பின்பற்ற வேண்டும். ஜஸ்ட் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டா அதுதான் நமக்கு பெஸ்ட் அப்படின்றது இல்லைங்க. கடவுளுடைய வார்த்தை ஏற்று அதன்படி நாம் நடக்க வேண்டும் என்று தெளிவுபடுத்துகிறார். கடவுளின் வார்த்தை கேட்டு அதன்படி நடப்பது நாம் இயேசுவின் உறவுகளாக மாறுவதற்கு ஒரே வழி. ரெக்வெஸ்ட் கொடுத்து அக்செப்ட் பண்றதெல்லாம் வேஸ்ட். நிச்சயமாக அது நிலைத்திருக்காது. ஏனென்றால் நாம் நம் விருப்பங்களை விட கடவுளின் வார்த்தை, கடவுளின் கட்டளை, கடவுளின் சித்தம் எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்தவே தன் தாய் அன்னை மரியாளின் அந்த சந்திப்பு நிகழ்வை ஆண்டவர் முழுமையாக சாதகமான சூழ்நிலையாக மாற்றி இங்கு பேசுவதை நாம் பார்க்கிறோம். குறுகிய காலம் மட்டுமே நிலைக்கக்கூடிய அர்த்தமற்ற உறவுகள் பெருகி வரும் இக்கால சூழலில் தன்னிடம் ஏற்படுத்திக் கொள்ள உறவு அர்த்தமுள்ளதாகவும் நிலை உள்ளதாகவும் இருக்க வேண்டும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இயேசுவுக்கு கிடையாது. அதனாலதான் மத்தேயு 7:21 தெளிவாக சொல்லுகிறார், என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணில் உள்ள என் தந்தையின் திருவுள்ளப்படி செயல்படுபவரே செல்வர் என்று சொல்லுகிறார். கடவுளின் வார்த்தை நம்மையும் இயேசுவையும் இணைக்கும் நிலையான உறவை வளர்க்க இறை வார்த்தை கடைபிடித்து வாழ முயற்சி எடுப்போம். அந்த இறைவார்த்தை கடைபிடிக்கணும். இன்னைக்கு Facebook, Twitter, Instagramல நான் ரெக்வெஸ்ட் கொடுத்து அதை அக்செப்ட் பண்ண எனக்கு உறவு கிடைச்சிடும் நினைக்காதீங்க. அதெல்லாம் நிலைச்சிருக்காது. ஒரு ஆபத்துனா நிச்சயமாக யாரும் உதவிட ஓடி வருவதில்லை. ஆனால் வார்த்தை, ஆண்டவர் இயேசு தந்தையாம் கடவுள் கொடுத்த வார்த்தையை நாம் பின்பற்றி முழுமையாக கடைபிடிக்கின்ற பொழுது அதை நம்ம தேற்றுகிறது, அது நமக்கு ஆறுதல் அளிக்கிறது, நமக்கு விடுதலை அளிக்கிறது, நம்மோடு உடன் பயணிக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறார். அதனால் உறவுக்கு ஒரு விதியை கொடுத்திருக்கிறார். அவரது திருவுள்ளப்படி நடக்க வாங்க அதன்படி செய்வோம். ஜெபிப்போமா. அன்பே இறைவா, உமது அருட்கரம் எங்களோடு என்னாலும் இருக்கவும், அன்னை மரியாளும்
சீடர்கள் உமது வார்த்தையின்படி நடந்தது போல நாங்களும் எங்கள் வாழ்விலே உமது வார்த்தைக்கு ஏற்றபடி கீழ்ப்படிந்து நீர் கொடுத்த விதியை எங்கள் வாழ்வில் பின்பற்றிட எங்களோடு தங்கும் ஆண்டவரை. பிரைஸ் தி லார்ட்.